ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/7/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நம்பரான 33 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் பிசி 37 நமக்கு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் பார்க்க போகிறோம். 37. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 37 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஏ போர்டு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். 4க்கு 4, சரிங்களா? ஏ போர்டு 4க்கு 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 6க்கு நமக்கு ஏ போர்டுக்கு 6க்கு 6. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு 2 அப்படின்ட்டுருக்கு, 2க்கு 2. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஃபாலோவிங்கில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? 4, 8, 48ங்கிறது நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கிராஸில் பாருங்கள் 0, 60ங்கிறது அடுத்த நாளே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2, 6, 2, 6ங்கிறது நமக்கு ஏ போர்டு 2 கரெக்டாக வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 26ங்கிறது இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 50 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு உடனே வந்ததுனால 50 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏபிஎஸ்சிபிசியில் 50/05 அப்படி நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ், ஏன்னா அதிகமான நாட்கள் நமக்கு போகவே இல்லை, சீக்கிரமாக வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 50/05 அப்படி நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவிங் நம்பர்ஸ்லேயும் இந்த 50/05 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுவுமே இன்னும் வந்து பார்த்தா நமக்கு 50/05 வரல. ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏ போர்டில் 5 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 0 அப்படிங்கிற நம்பரு நமக்கு சி போர்டு வச்சுருக்காங்க. இங்கே 8 அப்படிங்கிறது பி போர்டு வச்சுருக்காங்க. இங்கே 6ங்கிறது நமக்கு ஏபி நம்பர் தான் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இன்னொரு நம்பர்ஸும் நமக்கு கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? 580 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 580 அப்படிங்கிற நம்பரு எதனால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அது இல்லாமல் 580 இல்லாமல் ஒரு 570 ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ஆல் போர்டு கெஸிங் வந்து எப்படி கால்குலேட் மெத்தடில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம டேரெக்டாகவே சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0, 6 அப்படி நம்பர் வருது, சரிங்களா? நமக்கு 0 கணக்கில் இருக்குது. ஸோ அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7 எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிராஸாக பாருங்கள் 197, 753, 770, 071, 768 எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ கிராஸாக இப்போயும் நமக்கு ஒரு 7 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு, சரிங்களா? ஸோ நமக்கு 07 2 டைம் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி 70 எடுத்து நமக்கு 2 டைம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 580, 570 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு தனியாக 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் தனியாக வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8 அப்படி நம்பர் எதனால் சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். 580, 570, சரிங்களா? ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. 580, 570. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க. நான் பேட்டர்ன் அப்படியே உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், சரிங்களா? 58 இந்த நம்பர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறேன் பார்த்துங்க. அதாவது இந்த 21ஆம் உள் நம்பர் ஏசி நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 21ஆம் 54, இந்த 54ங்கிறது பிசி பாஸு, சரிங்களா? பிசி வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 26ங்கிறது நமக்கு திருப்பியிருக்காங்க. ஆனால் பிசி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 38 38 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. அந்த மாதத்தில் வரல. ஸோ பெண்டிங்காகவே ஆகிடுச்சு. 38 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வரல. சரிங்களா? அந்த ஒரு மாதம் மட்டும் நமக்கு பெண்டிங் ஆகிருக்கு, வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு 70 70 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். பிசியில் 70 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13 13 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்திருக்கு. சரிங்களா? ஏபியில் 13 சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 58 அப்படிங்கிற நம்பரு வந்துச்சு அப்புடின்னா பிசியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த நாளே இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ நாளைக்கே வந்துச்சு அப்படின்னாலும் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஏபிஎஸ்சி பிசியில் 05 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கறதுனால 058 அப்படிங்கிற நம்பரும் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? திருப்பி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க 058 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பர் நாளைக்கு வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏ போர்டு மட்டும் நான் இன்னொரு நாட்களில் வேறு நம்பர் என்ன நம்பர் வச்சு எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 058 மொத்தம் 580 570 058 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த நம்பர் ஃபாலோவிங் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த மாதம் இப்போ இனி வரும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 58 ஃபாலோ, ஏபிஎஸ்சி பிசியில் 0550 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 77 அப்படிங்கிற நம்பரு ஃபாலோவிங்கில் கொடுத்துருக்கேன். மீதி உள்ள நாட்கள் மட்டும் தான் இந்த நம்பர் ஃபாலோ. இது வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பிசியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பரில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எதனால் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு கேப் பாருங்கள் 1 2 2 நாள் கேப்பு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 2 2 நாள் கேப் விட்டு இதுக்குள்ளேயே நமக்கு வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 197 241 617. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துங்க ஏசி 40, இந்த 40 எடுத்து நமக்கு பிசி 40 அப்படியே 37. சரிங்களா? 37ங்கிறது நமக்கு கிராஸாக பிசி 37. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 41 இருக்குது. இந்த 41 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா டபுள்ஸாகவே வந்துச்சுன்னா 440. ஏன்னா இங்கே நம்ம வைக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டபுள்ஸாக வச்சுருக்காங்க. அதனால் 441. ஸோ இந்த பேருக்கு இந்த டைமண்ட் பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் 657 705 012 211. ஸோ இங்கே நமக்கு 67க்கு 67 71க்கு 71 21க்கு 21 இங்கே 211 இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த 41ங்கிறது நமக்கு பிசி வந்துச்சு அப்படின்னா 241 அப்படியே நமக்கு இந்த நம்பர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நம்பரே அப்படியே நமக்கு 92 41 சொல்லி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 92 41 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 058 சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த நம்பரு நீங்கள் 3Dயாக கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் வைக்கிறப்பெல்லாம். சரிங்களா? ஸோ இங்கே 7ஆம் நம்பர் பாருங்கள். 7ஆம் நம்பருக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 64க்கு 64 வச்சுருப்பாங்க. ஸோ 77 கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த ஃபாலோயிங் நம்பரில் உள்ளது தான். 37க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 22க்கு ஃபுல் பவர் 77. மறுபடியும் இந்த இடத்துல 53 இருக்குது. சரிங்களா? இந்த 7க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 08 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம 58 அப்படிங்கிறது பிசியில் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுக்காக 058ன்னு நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 058 அப்படிங்கிறது 3Dயாக கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தம் நம்ம சொன்ன நம்பரில் 4 நம்பர்ஸு 058 இன்றைக்கி கொடுத்துருக்கதே. சரிங்களா? 058 580 570 441 241. சரிங்களா?
ஸோ ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஏ போர்டு மட்டும் தனியாக 5 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, 6 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது கால்குலேட்டர் மெத்தடில். அதே மாதிரி கிராஸாக நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிட்டு இந்த 5, 7, 0, 6 இந்த நம்பர்ஸை மெயினாக வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்க நம்பர் 570 அப்படிங்கிற நம்பர் மெயினாக கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு ஏபிஎஸ்சிபிசி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0, 6லேருந்து ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி ஏ போர்டில் 5 வரணும். சரிங்களா? அதனால் ஏபிஏசி 50, 56, 57 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.